வணக்கம். நாம் ஒவ்வொரு நாளும் ஏதேனும் ஒரு காய்கறிகளை சமைத்து சாப்பிட்டு வருகின்றோம். அதே போல கனி வகைகளையும் அவ்வப்போது சாப்பிட தவறுவதில்லை. இதன் வழியாக நமக்கு ஏதேனும் சில சத்துக்கள் நமது உடலுக்கு கிடைத்து வருகின்றது. ஆனால் ஒரு சில காய்கள் பல நோய்களுக்கு தீர்வளிக்கும் விதத்தில் பல மடங்கு சத்துக்கள் மிகுந்ததாக இருக்கின்றது. அவற்றுள் முக்கியமானது பீட்ரூட் ஆகும். பீட்ரூட் சாப்பிடுவதால் உடலில் வேகமாக இரத்தத்தின் அளவை அதிகரிக்க முடியும். வாரம் 3 முறை பீட்ரூட் ஜூஸ் செய்து குடித்தால் உடலில் நடக்கும் மாற்றங்கள் பற்றி அறிவீர்களா? வாங்க இன்றைய வீடியோவில் பார்க்கலாம். இந்த பயனுள்ள வீடியோவை கடைசி வரை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடித்திருந்தால் மறக்காமல் ஒரு லைக் மற்றும் ஷேர் செய்துவிட்டு செல்லுங்கள். இதுவரை நமது நலமுடன் வாழ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்ப சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் எங்கள் புதிய வீடியோக்களை உடனுக்குடன் பெற பக்கத்தில் இருக்கும் பெல் சிம்பலையும் ஒரு முறை பிரஸ் செய்யுங்கள். பீட்ரூட் ஜூஸை வாரம் 3 முறை குடித்தால் கூட போதும். முடிந்தால் தினமும் கூட குடிக்கலாம். அதனால் தவறில்லை. எந்தவித பக்க விளைவுகளும் இல்லை. பீட்ரூட் ஜூஸை குடிப்பதன் மூலம் அதில் உள்ள குளுதாதையோன் என்னும் ஆன்டி ஆக்சிடென்ட் கல்லீரல் பாதிப்படைவதில் இருந்து நல்ல பாதுகாப்பு வழங்கும். மேலும் இந்த ஜூஸை குடித்து வந்தால் கல்லீரலில் உள்ள பாதிக்கப்பட்ட செல்கள் புதுப்பிக்கப்படும். அடுத்து பீட்ரூட்டில் இரும்புச்சத்து, போலேட், வைட்டமின் 12 போன்ற இரத்த அணுக்களின் உற்பத்திக்கு வேண்டிய சத்துக்கள் பலமாக இருக்கின்றன. ஆகவே உடலில் இரத்த அணுக்களின் அளவு சீராக இருக்க வேண்டும் என்று நினைத்தால் பீட்ரூட் ஜூஸை அடிக்கடி குடித்து வாருங்கள். முக்கியமாக இரத்த சோகை உள்ளவர்கள் இந்த ஜூஸை தினமும் குடித்து வந்தால் உடலில் இரத்தத்தின் அளவு வேகமாக அதிகரிக்கும். கிருமிகளின் தாக்கத்தினால் நமது உடம்பிற்குள் அலர்ச்சி ஏற்பட்டு வீங்க ஆரம்பிக்கும். ஆனால் பீட்ரூட் ஜூஸை 1 டம்ளர் தினமும் குடித்து வந்தால் அதில் உள்ள நோய் எதிர்ப்பு அலர்ச்சித்தன்மை அதனை தடுக்கும். அடுத்து முக்கியமாக பீட்ரூட் ஜூஸ் குடிப்பதால் கிடைக்கும் நன்மைகளில் ஒன்று புற்றுநோய் செல்களின் வளர்ச்சியை தடுத்து புற்றுநோயை தடுக்கும் என்பதுதான். மேலும் ஆய்வுகளிலும் பீட்ரூட்டில் புற்றுநோய் எதிர்ப்பு பொருள் அதிகம் உள்ளதால் புற்றுநோய் தடுக்கப்படுவதாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. அடுத்து உடலில் டாக்சின்கள் அதிகம் இருந்தால்தான் நோய்களின் தாக்கம் அதிகமாக இருக்கும். அத்தகைய டாக்சின்களை பீட்ரூட்டில் உள்ள பீட்டாலையின் என்னும் பொருள் வெளியேற்றச் செய்யும். உங்களுக்கு உடலை சுத்தம் செய்ய வேண்டுமானால் பீட்ரூட் ஜூஸை தினமும் 1 டம்ளர் குடித்து வாருங்கள். இதனால் உடல் சுத்தமாகும். அடுத்து உடலுக்கு நல்ல வலிமை உண்டாகின்றது. ஆமாங்க, பீட்ரூட் ஜூஸ் உடலில் இரத்த ஓட்டத்தை அதிகரித்து உடலின் அனைத்து பாகங்களுக்கும் ஆக்சிஜன் போதிய அளவில் கிடைக்க வழிவகை செய்து உடலின் ஸ்டெமினாவை அதிகரிக்கும். அடுத்து இரத்த அழுத்தத்தையும் கட்டுப்படுத்துகின்றது. ஆய்வுகளில் பீட்ரூட் ஜூஸ் குடித்து வந்தால் அதில் உள்ள நைட்ரேட் உயர் இரத்த அழுத்தத்தை குறைத்து இதய நோய் வராமல் பாதுகாக்கும் என்று கண்டறியப்பட்டுள்ளது. எனவே உங்களுக்கு இரத்த அழுத்தம் அதிகமாக இருந்தால் தினமும் 1 டம்ளர் பீட்ரூட் ஜூஸை குடித்து வாருங்கள். அடுத்து ஒரு ஆய்வில் பீட்ரூட் ஜூஸ் மூளையில் இரத்த ஓட்டத்தை அதிகரிப்பதாகவும் அதனால் முதுமை, மறதி நோய் தடுக்கப்படுவதாகவும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதற்கு பீட்ரூட்டில் உள்ள நைட்ரேட் உடலினுள் செல்லும் பொழுது நைட்ரைட்டுகளாக மாறி இரத்த நாளங்களை விரிவடைய செய்து இரத்த ஓட்டத்தை அதிகரிப்பதுதான் காரணம். உடல் எடை குறைய வேண்டும், அதே சமயத்தில் உடலுக்கு தேவையான சத்துக்களும் கிடைத்துவிட வேண்டும் என்பதுதான் நம்மில் பலரும் எதிர்பார்க்கும் விஷயம். வைட்டமின், தாதுக்கள், நார்ச்சத்து நிறைந்த உணவுகளை சாப்பிடுவதனால் உடல் எடையை குறைக்க முடியும். கொழுப்பை முற்றிலுமாக தவிர்க்காமல் கொழுப்பு குறைவான உணவுகளை சாப்பிடலாம். அனைத்து சத்துக்களையும் உள்ளடக்கியது பீட்ரூட் ஜூஸ். ஆமாங்க, உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்தான வைட்டமின் மற்றும் தாதுக்கள் பீட்ரூட்டில் அதிகமாக இருக்கின்றன. இதில் நார்ச்சத்து நிறைந்திருப்பதால் உங்களை நாள் முழுவதும் நிறைவாக வைத்திருக்க உதவும். முக்கியமான விஷயம் என்னவென்றால் பீட்ரூட்டில் மிக குறைவான கலோரிகளே உள்ளன. உதாரணமாக 100 மில்லி பீட்ரூட் சாற்றில் 35 கலோரிகளே உள்ளன. அப்பொழுது உங்கள் எடை ஆரோக்கியமான முறையில் குறையும் தானே. நாம் அழகாக இருக்கக்கூட பீட்ரூட் ஜூஸ் உதவுகின்றது. ஆமாங்க, தலைமுடி நன்றாக இருப்பது நல்ல உடல் நலத்தின் அறிகுறியாகும். சிலருக்கு தலைமுடி உதிர்தல், பொடுகு போன்ற பிரச்சனைகள் அதிகம் ஏற்படுகின்றன. அவற்றை நீக்க தினந்தோறும் ஒரு வேளை பீட்ரூட் ஜூஸ் குடிப்பது நல்லது. அடுத்து பல காரணங்களால் சிலருக்கும் தோலில் சில இடங்களில் நிறமாற்றங்கள் ஏற்படும். இன்னும் சிலருக்கு தோலில் ஈரப்பதம் இல்லாமல் வறண்டுவிடும். பீட்ரூட் ஜூஸ் தினமும் அருந்தும் நபர்களுக்கு மேற்கூறிய பிரச்சனைகள் நீங்கும். அடுத்ததாக உடலின் இரத்தத்தில் உள்ள கழிவுகளை தொடர்ந்து சுத்திகரிக்கும் பணியை சிறுநீரகம் செய்கின்றது. பீட்ரூட் ஜூஸ் அருந்துவதால் சிறுநீரகங்களுக்கு நல்ல பலத்தை கொடுக்கின்றது. சிறுநீரும் நன்கு பிரிய உதவுகின்றது. ஒரு சிலருக்கு எந்த பணிகளை செய்தாலும் சுலபத்தில் உடல் சோர்ந்து விடுகின்றது. பீட்ரூட் ஜூஸை காலையில் தினமும் அருந்துபவர்களுக்கு ஸ்டெமினா எனப்படும் நீண்ட நேரம் தாக்கு பிடிக்கும் உடல் சக்தி ஏற்படுகின்றது. அடுத்து முக்கியமாக வயதானவர்களை அதிகமாக பாதிக்கும் நோய்களில் ஒன்றாக ஆர்த்ரைடிஸ் இருக்கின்றது. இந்த நோயால் உடலில் உள்ள அனைத்து மூட்டுகளிலும் வீக்கம் மற்றும் வலி ஏற்படும். இதற்கு பீட்ரூட் ஜூஸ் சிறந்த நிவாரணமாக இருக்கும்.
அடுத்து நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் சுலபத்தில் உடல் பலத்தையும் இரத்தத்தில் அவசியமான சத்துக்களையும் இழந்து விடுகின்றனர். இப்படிப்பட்டவர்களுக்கு பீட்ரூட் ஜூஸ் சிறந்த நிவாரணமாக இருக்கின்றது. இப்பொழுது இந்த பீட்ரூட் ஜூஸ் எப்படி தயார் செய்வது என்று பார்க்கலாம். நறுக்கிய பீட்ரூட் 2 கப், அரை கப் தண்ணீர், எலுமிச்சை சாறு 5 மேஜிக் கரண்டி, 1 சிட்டிகை உப்பு மற்றும் சிறிதளவு புதினா இலைகள் ஆகிய அனைத்தையும் மிக்சியில் போட்டு அரைத்து வடிகட்டாமல் கூட அப்படியே பருகலாம். மேலும் இதோடு 2 கப் கேரட் நறுக்கி சேர்த்து கொண்டால் அபரிதமான நன்மைகள் கிடைக்கின்றன. இதனால் பல நோய்கள் உங்கள் பக்கமே வராது. வாழ்க நலமுடன். மீண்டும் ஒரு பயனுள்ள சிறப்பான வீட்டு மருத்துவ தகவலுடன் உங்களை சந்திக்கின்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். உங்களுக்கு ஏற்படும் சந்தேகங்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் கேளுங்கள். மேலும் பயனுள்ள தினசரி மருத்துவ பொக்கிஷங்களை பெற ஹலோ ஆப்ல நலமுடன் வாழ ஐடியை ஃபாலோ செய்யுங்கள். இதுவரை நீங்கள் நமது நலமுடன் வாழ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.